வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இரு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற மோதல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பலகாலமாக இரு கட்சிகளும் கூட்டணியாக பயணித்து கொண்டிருந்த அந்த கட்சி இப்பொழுது அந்த கட்சியின் தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருந்த அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கக்கூடிய காணொலிகள் இன்று ஊடகங்களில் முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம். தமிழக அரசியல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திமுக இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு களம். அனைத்திந்திய அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அனைத்திந்திய அண்ணா திமுகவில் தொடர்வதற்கான ஒரு களம் அவர்களுடைய மனதில் இல்லை என்பதுதான் பதிவு. எப்படியாவது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள், நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் அறியக்கூடிய செய்திகள் எடுத்து வைக்கின்றன. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிப்பதற்கு அவர்கள் களம் அமைத்து விட்டார்கள். 3 பேர் இணைந்து விட்டார்கள். இன்னொருவர் இசக்கி சுப்பையா என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இன்று இணைந்திருக்கின்றார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இன்று மாலை அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்றன. இந்த சூழலில்தான் இவைகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த பரபரப்புகளை புறம் தள்ளிவிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் களத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்திருக்கிறது திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு மோதல் களத்தை. எதற்காக இந்த மோதல் களம் நடந்தது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன, இவைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. விசிகாவை பொறுத்த மட்டில், அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் தேர்தல் களத்தில் அவர்கள் திமுகவோடு கூட்டணியிலிருந்து தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 2 இடங்களை அவர்கள் கைப்பற்றினார்கள். தேர்தல் முடிந்த பின்பு அதிக பெரும்பான்மை எடுத்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்தபொழுது தமிழகம் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வெளியில் இருந்து ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் ஆதரவை கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு, அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேண்டுகோளை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு அவர்கள் அமைச்சர், அதாவது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்று தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேரக்கூடிய ஒரு களங்களை எடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி சேர்ந்து விட்டது, காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து விட்டது, முஸ்லீம் லீக்கும் கூட்டணி சேர்ந்து விட்டது. இந்த கூட்டணி சேர்ந்த பொழுது திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவு மிக கொச்சையான பதிவாக இருந்தது. அதாவது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை விடுதலை சிறுத்தைகளோடு இணைத்து அந்த கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவாயின. அந்த எதிர்ப்புகள் பதிவாயினுடன் அவருடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ராசா எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருந்து அந்த பதிவை அப்புறப்படுத்தினார் என்பது செய்தி. ஆனால் மீண்டும் ஒரு பதிவை அதே எக்ஸ் தளத்தில் ராசா அவர்கள் பதிவிட்டார். அது என்னவென்றால், என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய தென்னை வளைந்து சென்று இன்னொரு வீட்டிற்குள் வளைந்து நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு அது பலன் கொடுப்பதா என்றால் முடந்தொங்கு என்று இதற்கு பெயர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழிவாக பேசக்கூடிய ஒரு களமாக அந்த வார்த்தைகளும் அமைந்திருந்தது என்பதை பார்க்க முடிந்தது. எனவே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு ஒவ்வாத வார்த்தைகளை பதிவு செய்கிறது என்கின்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலிருந்து அதற்கு மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டது. இரு கட்சிகள் தொண்டர்கள் மத்தியிலும் இது ஒரு முறுகல் நிலையை உருவாக்கி இருந்தன. இந்த சூழலில் பெரம்பலூர் என்கின்ற பகுதியில் குன்னம் என்கின்ற இடத்தில் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் ராசாவை கண்டித்து
ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். அதே இடத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அவர்களும் அனுமதி கேட்டிருந்தார்கள். இருவரும் ஒரே இடத்தில் அனுமதி கேட்டிருந்த காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டார்கள். இரு கட்சிகளுக்கும் அனுமதி இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இரு கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் அதை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அனுமதி இல்லாமல் நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் திமுகவை சார்ந்தவர்கள் திரளக்கூடிய களமும், அதே இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சார்ந்தவர்கள் திரளக்கூடிய களமும் ஏற்பட்டது. இந்த இரு கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒரே இடத்தில் கூடி நின்ற அந்த சூழலில் இரு கட்சிகளுக்குள்ளேயுமே வாக்குவாதங்களும் கைகலப்பும் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்தது. காவல்துறை அதிகாரிகளை பொறுத்தமட்டில் இரு கட்சி தொண்டர்களையும் சமாதானப்படுத்தி அங்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாதபடி அவர்களை அமைதியாக கலைந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்ததால் அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமைந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் தங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய களங்கள் அமைந்தன. அந்த குறிப்பிட்ட பகுதியே ஒரு போர் களம் போலதான் காட்சி அமைத்தது. அலறி அடித்து கொண்டு ஓடக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டன. என்ன நடக்குமோ என்கின்ற பதபதைப்பு பற்றி கொண்டது. காவல்துறையை பொறுத்தமட்டில் பெரும்பாலான காவல்துறைகள் அந்த பகுதிக்கு குவிக்கப்பட்டார்கள். காவல்துறை எப்படியாவது இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும், இந்த மோதல் நடைபெறாமல் தடுக்கப்பட்டு விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி காவல்துறை அதிகாரிகள் இரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் காவல்துறை அதிகாரிகளை மீறி தாக்குதலை நடத்துவதற்கான களங்கள் உருவானது. இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பிரதான செய்தியாக இந்த செய்தி இன்று உருவெடுத்திருக்கிறது. பல வருடங்களாக கூட்டணியாக பயணித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒரு நாட்டின் நலன் கருதி கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த காழ்ப்புணர்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு திமுகவை சார்ந்தவர்கள் இந்த நகர்வுகளை எடுத்தார்களா என்கின்ற கேள்விகளும் அதன் அடிப்படையில் விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அரசியலில் இன்று கைகோர்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாளை எதிரெதிர் களத்தில் நிற்பார்கள் என்பதற்கான களமாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் அந்த இடம் பதட்டம் நிறைந்த ஒரு இடமாகவே இருக்கிறது என்கிறார்கள் அங்கிருந்து செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய தோழர்கள். நன்றியுடன் இன்பா.